ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே சினிமா டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மாஸ்க். இது ரீசெண்டாக கவின் நடித்து வெளியே வந்த படம் தான். இந்த படத்தில் ஆண்ட்ரியா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். வேலுங்கிறது தான் கவினோட இந்த கேரக்டர் பேர். இதில் அவர் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு பணம் தான் எப்போவுமே ரொம்ப முக்கியம். அதனால் கேஸ் கொடுத்தவங்க யாரோ அவங்கக்கிட்டேயும் பணம் வாங்கிப்பார். யார் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களையும் மிரட்டி அவர் பணம் வாங்கிப்பார். ஆண்ட்ரியாவோட ரோல் பேர் பூமி. இவங்க ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டுருப்பாங்க. பல ஊரில் கடத்திட்டு வந்த கேர்ள் சைல்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவே சில குழந்தைங்கள விற்றுருப்பாங்க இவங்கக்கிட்ட. அவங்க எல்லாரையும் படிக்க வச்சு முன்னேற்றுறது தான் இவங்களோட வேலை. இவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல பேரும் இருக்கும். பூமி இப்போது இந்த குழந்தைங்க படிக்க வைக்க புதுசாக ஸ்கூல் கட்டுறதுக்காக ஒரு லேண்ட் பார்த்துருப்பாங்க. அந்த லேண்டை வாங்குறதுக்காக பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி பல பேர்கிட்ட டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வர பணம் மூலயமா இந்த குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கலான்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேண்ட் ஓனர் அவங்கக்கிட்ட அதிகமாக பணம் எதிர்பார்ப்பாரு. அதனால் இப்போது பூமி வேலுவை ஹையர் பண்ணி அந்த லேண்ட் ஓனரோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இது மூலயமா அந்த ஓனரை பிளாக்மெயில் பண்ணி இப்போ அந்த லேண்டையே வாங்கிடுவாங்க. பூமிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரு பெரிய பொலிட்டீஷியன். வேலுவோட அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. ஆனால் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மூலிமா அவருக்கு லாபம் எதுவும் இருக்காது. நிறைய கடன் மட்டும்தான் இருக்கும். இப்போது வேலு ஒரு நாள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு நார்த் இந்தியன் கேர்ளை பார்க்குறாரு. வேலுக்கு இந்த படத்தில் பெரிய வீக்னஸே பொண்ணுங்க தான். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த பொண்ணு டெய்லி வர்றதை பார்க்கவே வேலுவும் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா சேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிக்னிக் பிளான் பண்ணி 2 பேரும் காரில் போயிட்டுருக்கும்போது ஆல்ரெடி வேலுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த வேலு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்வார். அப்போ அந்த பொண்ணு அவளுக்கும் ஆல்ரெடி ஒரு வயசானவர் கூட கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வேலுக்கு ஆல்ரெடி ஒரு 6 வயசில் ஒரு பொண்ணு குழந்தையும் இருக்கும். இப்போது 2 பேரும் எம்பாரஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க பிக்னிக்கை கேன்சல் பண்ணிவிட்டு. ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு வேலுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க ஊரை விட்டே போகிறதாகவும் கடைசியாக ஒரு தடவை வேலுவை மீட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அதனால் வேலுவும் அவசர அவசரமாக அவங்கள பார்க்க போயிட்டுருப்பாரு. அப்போ போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போவார். அங்கே மாஸ்க் போட்ட நிறைய பேர் ஆல்ரெடி ஹாஸ்டேஜஸாக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அங்கே அவங்க வந்ததுக்கு காரணமே பூமியோட சூப்பர் மார்க்கெட்டில் பல கோடி ரூபாவான பணத்தை பதுக்கி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த பாலிட்டிஷியன் எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்காக மக்களுக்கு கொடுக்க வச்சுருந்த பணம் தான் அது. அதை பூமி மூலயமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் அவங்களோட பிளானாக இருந்தது. இப்போது அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அவங்களுக்கு கிடைச்சதும் இப்போது வேலு அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பார். அங்கே திடீர்னு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்ததால் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அவரோட பையில் மாஸ்க் இருந்ததை அவர் பார்ப்பாரு. அந்த மாஸ்க் போட்டவங்க தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொள்ளையடிச்சவங்க. இப்போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு உண்மை தெரிய வந்துடுச்சு. கவினுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ அஃபேர் இருக்குன்னு. அந்த கோவத்தில் அந்த பொண்ணை அங்கேயே சுட்டு கொன்னுடுவார். கவினையும் சுட வரும்போது எப்படியோ எஸ்கேப் ஆகிடுவார். ஆனால் கால் தடுக்கி விழுந்து அவர் அங்கேயே இறந்துருவார். இங்கே இருக்கிற பணத்தை திருடிட்டு கவின் அவரோட வீட்டுக்கும் போயிடுவார். இந்த பல கோடி ரூபாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவினை வச்சுட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் எஸ்ஐ ஃப்ரெண்டு இருப்பார். அவர்கிட்டயே இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருப்பார். பூமிக்கிட்டேருந்து ஒரு கால் வேலுக்கு வருது. அதாவது அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த பணத்தை யாரோ கொள்ளை அடிச்சிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லிட்டு. இப்போது வேலுக்கு தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பாக அந்த பணம் அவங்களோட பணம் இல்லை. அதனால தான் அவங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவங்கிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு. அதனால் அவங்களோட வைஃபை எல்லாம் ஹேக் பண்ணி பூமியை பற்றின சீக்ரெட்ஸ் எல்லாம் இவர் கண்டுபிடிச்சி இவர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவார். பூமி அதை வச்சு பிளாக்மெயிலும் பண்ணுவார். ஆனால் பூமி இவரோட குழந்தைய கடத்திட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு இவரை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இப்போது வேலுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த திருடன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி பூமிகிட்ட சொல்லணுங்கிற ஆப்ஷன் மட்டும்தான். இப்போது வேலு அந்த திருடனை கண்டுபிடிச்சாரா? அவர் பொண்ணை காப்பாற்றினாரா? இதுக்கப்புறம் பூமி என்ன ஆனாங்க? அந்த பொலிட்டீஷியனுக்கு என்ன ஆச்சு? இது பற்றி தான் இந்த படத்தோட முழு கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் மூவியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.